ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்பயும் பார்க்குற மாதிரி சிம்பிளாக குவிக்காக. இப்போ டிவி பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு எனக்கு ஏதாச்சும் சாப்பிடணும் போல் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் வீட்டில் உருளைக்கிழங்கு இருக்குது எனக்கு தெரிஞ்சிச்சு. உருளைக்கிழங்கை எடுத்து நம்மளோட எங்கள் வீட்டில் வந்து இந்த பிளேடு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்லைடிங்காக, ஸ்லாண்டிங்காக, இல்லை சிம்பிளாக எந்த ஷேப்புமே இல்லாமல் அந்த மாதிரி. இதுலேயே வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அந்த ஸ்லேட் போர்டு எங்கள்கிட்ட இருந்தனால நான் அதில் கட் பண்ணிக்கிட்டேன். இல்லைனா பரவாயில்ல, உங்களுக்கு எப்படி தோணுதோ ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி கூட நீங்கள் ஸ்டிக்காக கூட கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம லேஸ் வாங்குகிறோம், பிங்கோஸ் வாங்குகிறோம், அதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியாது இல்லையா? பட் இதெல்லாம் வீட்டில் பண்ணது. இப்போ நம்ம எப்பயும் போல் யூஸ்வலாக பொட்டேட்டோஸ் பண்ணாலே நம்ம அதை வெட்டோனே நம்ம ஒரு கோல்டு வாட்டரில் போட்டால் தான் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் அதோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை அப்படியே நல்லா வடிகட்டிட்டு இப்போ நம்ம அதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நல்லா காட்டன் சாரீ இல்லைனா காட்டன் வேஷ்டி ஏதாச்சும் எடுத்து நம்ம விரித்து விட்டுட்டு வேஷ்டியில் கைலி விரித்து விட்டுட்டு நம்ம அதில் கொஞ்சம் நேரம் காய விட்டோம் அப்படின்னா அதோட ஈரப்பதம் எல்லாமே தண்ணிக்குள்ளே உறிஞ்சிரும். பாருங்கள் அது எப்படி இருக்குது. நம்ம அந்த தண்ணிக்குள்ளே போட்டனால ஃப்ரெஷ்ஷாக இன்னும் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சாரியில் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டால் இப்படி நமக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா, லைட்டாக ஒயிட்டிஷ்ஷாக தெரியுதா? இந்த அளவுக்கு நம்மளுக்கு காஞ்சா போதும். இப்போ நீங்கள் வீட்டிலேயே இருக்கீங்க அப்படின்னா பரவாயில்ல. நீங்கள் காலையில் கூட வெயிலில் ஒரு ஓரமாக இந்த தூசியும் படாமல் காய வச்சிட்டிங்கன்னா இன்னும் முறுமுறுப்பாக இருக்கும். பட் இது நம்ம குவிக்காக பண்ணுறனால வீட்டில் பண்ணது தான். இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு தேவையான அளவு மசாலா பொடி, நான் மிளகா பொடி போட்டிருக்கேன், நீங்கள் எனி ஃப்ளேவர் போட்டுக்கலாம். இது வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கணும். நல்லா குலுக்கி விடும் போது எல்லா பக்கமும் போகும். இதை நம்ம ஸ்பூனை போட்டோ கரண்டியை போட்டோ கிண்டும் போது அதோட கன்சிஸ்டன்சி வந்து லிக்விடாக மாறிடும். இந்த மாதிரி வந்து பீஸாக ஒட்டி இருக்காது. அது ஏதோ தண்ணி மாதிரி நம்ம எப்பயும் போல் அந்த சிக்கன் பிரட்டுற மாதிரி அந்த மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக டச் ஆகிருந்தால் மட்டும் போதும். இப்போ நம்ம சைட் பை சைடாக ஆல்ரெடி நம்ம பன்னீர் கிரேவி பண்ணோம் இல்லையா? அந்த வீடியோ வந்து போனதில் இருக்கும். அந்த ஆயில் தான் நான் அடுத்த நாள் தான் அதை பண்ணேன். ஆக்சுவலி அதே ஆயில் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட கலர் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் காட்டுது இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி எனக்கு பியூர் ஒயிட்டாக வேணும், இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும், அந்த மாதிரிலாம் நினச்சோன்னா நம்மளால் அது ஹெல்த்தும் இல்லை, அது ஹைஜீனிக்கும் இல்லை. இது நம்ம வீட்டிலே பண்ணுறது, யூஸ்ட் ஆயில்ன்றனால இந்த ஃப்ளேவரில் இருக்குது. ஆக்சுவலி அதை நான் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உப்பு மட்டும் பார்த்து போடுங்க, ஏன்னா நிறையா போயிடுச்சுன்னா நம்மளால் அதை இன்டேக் பண்ண முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக. உங்களுக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் சாஃப்டாக வச்சு தயிர் சாதத்துக்கு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு மொறுன்னு வேணும்னா இந்த மாதிரி நல்லா வறுக்க விட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. டக்குன்னு செஞ்சிடலாம் பிங்கோ லேஸ் வாங்குறதுக்கு பதிலாக. ஸோ தேங்க்யூ, ட்ரை பண்ணி பாருங்கள்.